ஒரே நேரத்துல காதல் கோட்டை அண்ட் போய் உனக்காக 2 நரேஷனும் சேம் பீரியட் தான் வந்தது. எனக்கு ஒரு சில பவுண்டரிஸ் இருக்கு, அதை தாண்டி நான் பண்ண மாட்டேன். ஈவன் இஃப் இட் இஸ் ஒன் ஷாட் நான் பண்ண மாட்டேன். அதுல நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் இருக்கு. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் ஷாட்லயே எனக்கு கத்தி எடுத்து மிரட்டிட்டாவ. அதுல 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணாங்க, ஒண்ணு சேர்ற மாதிரி ஷூட் பண்ணாங்க. இது எது படத்துல வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. துப்பாக்கி வந்து இட்ஸ் லைக் நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. ஃபேனா அவருக்கு மாறினதெல்லாம் வந்து லேட்டர் பீரியட்ல. என்னோட சித்தப்பா மலேசியா வாசுதேவன், என்னோட சித்தப்பா அவர் ஆக்சுவலா ரியல் லைஃப்ல. அதுல இந்துன்னு ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஒருத்தர் மட்டும்தான் இப்ப வரைக்கும் என் லைஃப்ல இன்னுமா என்னோட டச்ல இருக்காங்க. சினிமாவை பத்தின பார்வையே எனக்கு மாறினது என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் முதல்ல டிஓபி கிட்ட போய் ஃப்ரேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து சரவணன் தான். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட். அவர் ஐ திங்க் அவர் ரொம்ப ஜென்யூனா இருப்பாருன்னு என்னுடைய. விஜயகாந்த் சார் நிறைய படங்கள் பண்றேன். கொஞ்சம் டேட்ஸ் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரே நேரத்துல காதல் கோட்டை அண்ட் போய் உனக்காக 2 நரேஷனும் சேம் பீரியட் தான் வந்தது. ஸோ எனக்கு ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். நான் சொன்னேன், இல்ல விஜய் சார் படம்லாம் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கிளாமா இருக்கும், நரேட் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சேன் நான் பண்றேன் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் போய் உனக்காக. காதல் கோட்டை கதையை நீங்க கேட்கலாம், நீங்க நரேஷன் கேட்டீங்களா? ஞாபகம் இல்லை. ஓகே, சோ அப்படிதான் வந்து. ஆமா, என்னன்னா நான் கன்னடத்துல பண்ணும்போது அது கன்னடத்திலயும் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. காதல் கோட்டை கன்னடத்துல யாரை நின்னு சொல்லுவான ரவிச்சந்திரன் சாரோட பண்ணு. அப்ப அதனுடைய ஐ திங்க் 200 and some daysக்கு ஒரு ஒரு ஈவெண்ட் ஒண்ணு பண்ணாங்க. அப்ப வந்து அகத்தின் சார் வந்திருந்தாரு. அப்ப அவர் ஆன் ஸ்டேஜ் சொன்னார், இந்த மாதிரி நாங்க தமிழ்ல பண்ணணும்னு நினைச்சோம், மிஸ் ஆயிடுச்சு, பட் யூ ஹவ் மேட் இட் இன் அதர் லாங்குவேஜ் அப்படின்னாரு. சோ அப்படிதான் அது மிஸ் ஆச்சு. இந்த வாய்ப்பு வரும்போது அதெல்லாம் விட்டுற கூடாது பண்ணீங்களா கன்னடால? காதல் கோட்டை ஆஃப் கோர்ஸ் வந்து அப்புறம் பாத்தீங்களா, ஒரு நம்ம பண்ணலாம், நம்மள பண்ண வைக்கலாம்னு நினைச்ச பல படங்கள் இருக்கு. நான் ஜென்ரலா என்னென்ன படம் நான் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு நான் சொல்றதே இல்லை. என்ன நிறைய படம் இருக்கும், அதுல நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் இருக்கு. அந்த படம் பார்க்கும்போது சரி நம்ம பண்ணிருக்கலாமேன்னு தோணாது. இது நம்ம பண்ணலனாலும் அது என்ன அந்த கேரக்டர்னு பார்க்க தோணும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் இருக்கா, நம்மளால சம்டைம்ஸ் டேட்ஸ் இருக்காது, சம்டைம்ஸ் டேர்ம்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. சில நேரம் ஏதாவது ஒரு ஷாட் என்னால ப்ராக்டிகலி எனக்கு ஒரு சில பவுண்டரிஸ் இருக்கு, அதை தாண்டி நான் பண்ண மாட்டேன். ஈவன் இஃப் இட் இஸ் ஒன் ஷாட் நான் பண்ண மாட்டேன். சோ அது மாதிரி மிஸ் ஆன படங்கள்லாம் இருக்கு. ஆனா நான் அந்த படம் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு அந்த 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 கேரக்டர் எந்த ஆக்டர் பண்ணியிருந்தாலும் நான் அதை ரசிச்சுதான் பார்ப்பேன். இது பண்ணலேன்னு நான் ரிக்ரெட் பண்ண படம் ஒண்ணு கூட கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப ஈர்த்த படம் அது. ஷூட்டிங் டேஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அகைன் கல்யாண வீடு. யா, அது சொல்லவே வேணாம். நம்பியார் அங்கிள், நாகேஷ் அங்கிள், விஜயகுமாரிமா, சுகுமாரிமா, ஓ மை காட். என்னோட சித்தப்பா மலேசியா வாசுதேவன் அங்கிள், என்னோட சித்தப்பா அவர் ஆக்சுவலா ரியல் லைஃப்ல. அவரு ஜெயகணேஷ் அங்கிள். இப்படி அது அகெயின் ஒரு ஃபெஸ்டிவல், டெய்லி ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல் தான். அதுலயும் நமக்கு நிறைய நாட்டி கைண்ட் ஆஃப் ஒர்க் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆயிடும். ஸோ பயங்கர ஜாலியா இருக்கும். அதாவது கணவர் குடும்பமும் இசை, உங்க குடும்பத்திலுமே மலேசியா அம்மாவோட சிஸ்டர் ஹஸ்பண்ட். நீங்க சொன்னீங்க, அதாவது அந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அது போய் உனக்காக நிறைய விஷயங்களை மாத்திருக்கு. நீங்க ரொம்ப ரிசர்வ் இல்ல ரிசர்வ் இல்லையா? மிக்ஸ்டு தாங்க. இப்போ இட் டிபெண்ட்ஸ். இப்ப நீங்க வந்தோடனே நான் பேசுறதுக்கும் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறதுக்கும் ஒரு வார்ம் டைம் ஒண்ணு எல்லாத்துக்கும் வேணும். அந்த டைம்ல எப்பவுமே அப்படிதான். எங்க நம்ம போனோம்னு ரொம்ப ஓப்பனா இருக்க முடியாது. அப்புறம் ஒரு டீம்னு போது நம்மளை விட சீனியர்ஸ் இருப்பாங்க, அப்சர்விங் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் என்கிட்ட. அதனால நான் குவைட்னு நினைச்சுப்பாங்க. பட் விஜய் சார் ரொம்ப ரிசர்வ்னு கேள்விப்பட்டிருக்கோம். டூரிஸ்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அவரும் ரிசர்வ்டு. இப்போ நானும் ரொம்ப ரிசர்வ்டா தான் இருப்பேன் ஆன் செட்ஸ். ஆமா, ஏன்னா அவங்க ரொம்ப சீரியஸா டைரக்டர் ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க போய் நம்ம இரலவெண்டா எதுவும் பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்சியஸ் இருக்கும். நம்ம அதுவும் சைல்டு ஆர்டிஸ்டா வந்ததுனால அமைதியா வாட்ச் பண்ணணும்னு தான் தோணுமே தவிர நம்ம பெருசா சத்தம் போட மாட்டேன். டபுள் ரோல் பண்றது வேற, டபுள் நேம்ல அந்த கேரக்டர் நிர்மலா மேரி பிரியதர்ஷினி. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு ஐகானிக் சீன். பிரியதர்ஷினியோட நிர்மலா மேரி தான் பிடிக்கும். பூந்து விளையாடி இருப்பீங்க, சொல்லவே வேணாம். அந்த ஆட்டோல இருந்து இறங்குனதுல இருந்து அந்த ஹோல் சீனே அவ்வளவு சூப்பரா இருக்கும்.
அகைன் நீங்க சார்லி சார் அண்ட் விஜய் சாரோட சேர்ந்து காம்பினேஷன்ஸ். சார்லி அண்ணா வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்றது, அங்க எனக்கு பெரிய ஒரு ஏஞ்சல். அவரோட தான் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நல்லா பேசுவாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் ரொம்ப சீனியர் இல்லைங்களா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு. அவரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி விஷேகர் சார் படம் பண்ணும்போதும் வி கோட் அலாங். நாங்க அப்புறம் வி ஹவ் டிராவல் டு சிங்கப்பூர் ஒரு லாங் பீரியட்க்கு. ஸோ சார்லி அண்ணா வந்து இஸ் லைக் மை ஒரு மாதிரி ஹீஸ் க்ளோஸ் மை ஹார்ட். சரவணன் சார் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, விஜய் சாரோட அவர் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவார் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு. நீங்க சொன்னீங்க செட்ஸ்ல நான் ரிசர்வ் இருப்பேன். டெக்னீஷியன்ஸோட எந்த அளவுக்கு நீங்க இன்ட்ராக்ட் பண்ணீங்க சரவணன் சாரோட? அதான் என்னுடைய பார்வை வந்து பெருசா டெக்னிக்கல் சைடு இருந்தது கிடையாது என்னோட கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னால நான் வெறும் ஒரு ஆர்டிஸ்டா மட்டும் என்னோட டேட்ஸ், என்னோட அவைலபிலிட்டி, எனக்கு இந்த கேரக்டர் செட் ஆகுமா, இந்த கிரியேட்டரோட நம்மளுக்கு ஒர்க் பண்ண முடியுமா, இவ்வளவுதான் என்னுடைய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி இருந்தது. ஸோ சினிமாவை பத்தின பார்வையே எனக்கு மாறினது என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் நான் வாட்ச் பண்றேன், இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம், அவங்களோட பார்ட் என்ன, அவங்க எவ்வளவு விஷனரியா இருந்தா இதெல்லாம் கொண்டு வர முடியும், யார் இல்லாம நம்ம கிடையாது, இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சது எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எனக்கு பார்க்கும்போது இந்த படத்துல நம்ம இன்னும் லைக் நிறைய ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த படத்துல ரொம்ப அழகா என்ன வந்து சினிமாட்டோகிராஃபர் காட்டினார் அப்படின்னு. நீங்க டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணீங்களா? இல்லைங்க, நான் எப்பவுமே என்கிட்ட ஒரு ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் குட் ஆர் பேட், நான் என்ன ஸ்கிரீன்ல பார்த்தா எனக்கு திரும்ப திரும்ப என்னோட கரெக்ஷன்ஸ் தான் ஞாபகம் வரும். இது சரியா பண்ணலாம், அது சரியா பண்ணலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம். நான் திரும்ப திரும்ப வச்சு சூப்பரா பண்ணிருக்கமே அப்படின்னு என்னால காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. என்னெல்லாம் பண்ணல, என்னெல்லாம் மிஸ் பண்ணோம், அப்ப நினைச்சோம் அதை விட்டுட்டோம், ஏன் அப்ப அது நமக்கு தோணல, ஏன் இதை பண்ணல. ஸோ என்னுடைய அனலைசிங் பாயிண்ட் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும். நான் பிடிச்சி ஓகே சொன்ன கேரக்டரே ஆக்ட் பண்ணியிருந்தா கூட நான் அதுல ஏதோ இன்னும் பத்தல அப்படின்னு தோணும் எனக்கு. சோ அதனால நான் இதுல அழகா இருந்தேன் அப்படிலாம் எதுவும் எனக்கு ஞாபகம். இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரேமா வந்து எனக்காக ரொம்ப சூப்பர்பா இருக்கும். நான் முதல்ல ஒரு டிஓபி கிட்ட போய் ரொம்ப ஃப்ரேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து சரவணன் தான். உனக்காக டிஓபி சரவணன், அப்புறம் தான் ஹஸ்பண்ட் அவர். சோ நிஜமா அவர்கிட்ட போய் சொன்னேன், ரிவ்யூ பார்த்துட்டு வெளியில வந்து முதல்ல அவர்கிட்ட போய் சொன்னேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க, பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அது எதுக்கு இன்டீப்ல நிஜமாவே நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். பட் அதையும் மீறி கொஞ்சம் அவரோட ஒர்க்க நான் யோசிச்சிருப்பேன் போல. ஒரு பேஸ்ன்னு சொல்லலாமா? அது பேஸ் அதெல்லாம் எந்த தாட்டுமே இல்லை. பட் இதோ ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கிறார் ஒர்க் விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. மேபி அது அவருடைய ஃபர்ஸ்ட் இதா இருக்கலாம் ப்ரொஃபஷனலி. நீங்க கல்யாண வீடு மாதிரி செட்டப் சொன்னோம், ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற பொண்ணு நிர்மலா மேரி வந்து நாகேஷ் ஐயா ஒரு 30 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவரு, நம்பியார் ஐயா ஒரு 40 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில இருந்தவரு. அந்த டைம்ல அவங்கள கிண்டல் பண்றது, என்ன குரங்குல வாங்கி கொண்டு சொல்றது, கல் எடுத்து அடிக்கிறது, காமிக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் ஷாட் என்னோட எனக்காக படத்துல நான் ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. கோலம் போட்டுட்டு இருப்பேன், கேமராவை பார்த்து கத்தி காமிக்கிறது. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் ஷாட்லயே எனக்கு கத்தி எடுத்துக்க மிரட்டிட்டாவ அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் நாகேஷ் அங்கிளோட இருக்க அந்த அவர்கிட்ட பெட்டி கடையில போயிட்டு அந்த சிகரெட் சீக்வன்ஸுமே சரி. ஆமா, அப்ப எனக்கு ஆக்சுவலி ஹை டெம்பரேச்சர் ஃபீவர், எப்படி ஒர்க் பண்ண போறேன்னு தெரியலையே. நான் எப்பவுமே அந்த கூட இருக்க ஆர்டிஸ்டுடைய வைப் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோடலாம் நீங்க ஆக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம், நம்மள ஆக்ட் பண்ண வச்சிருவாங்க. சோ அதுதான் நான் ரொம்ப பிளெஸ்டா நினைப்பேன். விக்ரமன் சார் அவர் நினைச்சதோ கிடைக்கிற வரையும் அவர் விட மாட்டாரு. அப்புறம் அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்பியார் அங்கிள், நாகேஷ் அங்கிள், இவங்களெல்லாம் பண்ணும்போது நீங்க யூ கான்ட் எஸ்கேப் பண்ணிதான் அவனு வந்துரும். அது ரொம்ப கேக் ஒர்க்கா இருக்கும் அவங்களோட ஒர்க் பண்ண. விஜய் சாரோட ஒர்க் ஃபாலோ பண்றீங்களா? அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்தெல்லாம் படம் பண்ணல? ஆமா, படம் பண்ணல. பட் நான் அவருக்கு ஃபேன் ஆவேன்னு நான் வந்து உனக்காக ஒர்க் பண்ணும்போது நான் நினைக்கல. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட படங்கள் பார்க்க ஆரம்பிச்சு. துப்பாக்கி வந்து லைக் நான் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, ஃபேனா அவருக்கு மாறினதெல்லாம் வந்து லேட்டர் பீரியட்ல. துப்பாக்கி ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். ரொம்ப பிடிக்கும். அவர் ஒர்க் பண்ணதுல எப்ப பார்த்தாலும், எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் பார்ப்பேன். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங். இப்போ வரைக்கும் அந்த உன்னி சாரோட வாய்ஸ்ல விஜய் சார் சிலோட்ல போகும்போது எல்லாருக்குமே உடஞ்சிருவாங்க. ஆனா அந்த படம் இனிஷியலா பாக்குற பல பேருக்கு சொல்றேன், அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் கிளைமேக்ஸ் இருந்தா கூட
என்னப்பா நிர்மலா மேரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் உட்பட எல்லாருமே அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னப்பா அவ்வளவு இதுவா இருந்தாங்க, இருந்திருக்கலாம், ஹஸ்பண்டாவே வாழ்ந்தாங்க அந்த வீட்டுல அப்படி இருந்தது. ஆனா இந்த கிளைமேக்ஸ் தான் வந்து எல்லாருக்குமே, அதாவது அவனுக்கு ஹிட் ஆச்சு. அது லேட்டர் பீரியட்ல ஒரு வாரிசு படம் பண்ணும்போது ஒரு டைலாக் இருக்கும். யோகி பாபு சார் சொல்லுவாரு, ஒரு கிளையில ஒரு பூ வந்துருச்சுன்னா அதெல்லாம் ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லு. எனக்கு கேட்கும் போது நமக்கு வந்து ஃபீல் அவருக்கு இருந்திருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தோணி இருக்கு அந்த மாதிரி? அதையும் நான் என்ஜாய் பண்ணேன். பூவனுக்காக கிளைமேக்ஸ் என்ஜாய் பண்ணேன். அதுல 2 கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணாங்க. ஒண்ணு சேர்ற மாதிரி ஷூட் பண்ணாங்க. இது எது படத்துல வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ப்ரிவ்யூ முடிஞ்சு வெளியில வரும்போது தான் வி வேர் லைக் பீன் இன்ஃபார்ம்ட் இது இல்ல அதுதான் அப்படின்னு. அப்ப வெளியில வந்து டிஓபி தான் சொன்னாரு, நான் தான் இதுதான் சொன்னேன் அப்படின்னு. ஆமா, டிஓபி தான் அவர் அந்த படத்துல, சரவணன் அவர்கள் தான் சொன்னாரு. அட பாவி நீதான் அது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். பட் அந்த படத்துக்கு அந்த கிளைமேக்ஸ் தான் நம்மள வந்து ஹாண்ட் பண்ணும். அப்பதான் அது, இல்லைன்னா அது ஒரு யூஷுவல் படமா இருக்கும். சோ ஐ லவ்ட் இட். அண்ட் இன்னொரு சீன்ல அத விக்ரமன் சார் சொல்லவும் செஞ்சிருப்பாரு, லைக் உங்களோட விருப்பத்தை என் விருப்பம் முக்கியம் அவர் கேளுங்கன்னா ஷீ இஸ் ஆல்ரெடி ஓகே. ஆமா, விஜய் சார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சங்கீதா அவருக்கு ஓகே தான். சோ அது கன்வே பண்ணி ஷீ ஸ்டில் வேல்யூஸ் இஸ் கரெக்ட் ஒபினியன். சோ அது ஒரு மாதிரி இவங்க சைடுல ஒரு மெச்சூரிட்டி இல்லங்களா? கரெக்ட். That was the creator's part. So ரெண்டுமே ஷூட் பண்ணாலும் அந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும்ல. உங்களோட மகள் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? போய் உனக்காக பாத்துருக்காங்களா? அவ எந்த இதுவும் ஃபுல்லா ஆர்டிஸ்ட் படம் பாத்திருக்காளான்னு எனக்கு தெரியல. ஆன் அண்ட் ஆஃப் பாப்பா. பார்த்தா எனக்கு மேல எனக்கு காம்ப்ளிமெண்ட் இல்லாம இதுதான் வரும், கரெக்ஷன்ஸ் தான் வரும். என்னுடைய சரியான கிரிட்டிக் அவ்வளவுதான். அந்த படத்துக்கு சொல்லிருக்காங்க, எல்லா படமும் சொல்லுவோம். எல்லா படத்துக்கும் இந்த ஆக்டர்ஸ்லாம் பாலிடிக்ஸ் போறது, இப்ப விஜய் சார் அரசியலுக்கு வர்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம நாடை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறது அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனுக்கு தான் அந்த ஃபீலே வரும். அது வந்து அப்புறம் அதுக்கு பல ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பல கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். அவர் ஆல்ரெடி ஆக்டரா எனக்கு தெரிஞ்சு எடுத்த உடனே அவர் சூப்பர் ஸ்டார்லாம் இல்லை. ஐ மீன் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார்லாம் இல்லை. ரொம்பவும் அவருடைய சொந்த உழைப்பு, கடவுளுடைய அனுகிரகம் அதெல்லாமே இருந்தது அவருக்கு. அது மாதிரி இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்திருக்குன்னும் போது ஐ திங்க் அவர் ரொம்ப ஜெனியூனா இருப்பாருன்னு என்னுடைய எண்ணம். நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம், சைல்ட் ஆக்டர்ல இருந்து பண்ணியிருக்கோம், மலையாளம், கன்னடா, தமிழ். போய் உனக்காக சங்கீதா அப்படின்ற டேக் அஃப்கோர்ஸ் அந்த படத்துல ஞாபகம் வச்சுக்கிறோம் எல்லாருமே. அதை பத்தி மட்டும் பேசும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த இடத்துக்கு அதை ரீச் பண்ண வச்சது கிரியேட்டர்ஸ் தான் என்னன்னாலும், பட் ஆடியன்ஸ்க்கு நம்ம முகம் தான் தெரியுது அந்த இடத்துல. நிர்மலா மேரிய கிரியேட் பண்ணவரை அவங்களுக்கு தெரியாது, பட் அந்த கேரக்டரை தெரியும். ஸோ அப்படிதான் அப்ரோச் பண்ணுவாங்க நம்மள எல்லாரும். ஸோ எந்த படத்தை யாரு நம்மள ரெக்கக்னைஸ் பண்ணாலுமே சந்தோஷமா தான் இருக்கும். இட்ஸ் லைக் நம்ம எல்லாமே நம்மளோட குழந்தைங்க மாதிரி தான், நம்மளோட எல்லா குழந்தைங்களும் நமக்கு முக்கியம். அது மாதிரி தான் யாராவது ஒரு சிலர் தான் ரொம்ப ரேரா ஒரு சில படங்கள் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணிருப்போம், அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு அவங்களோட ஒரு கனெக்ட் தனியா வரும். இவங்க இதை சொல்றாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் சரி, அதான் வள்ளல் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த காலம் மாறி போச்சுக்குன்னு ஒரு கேங் இருப்பாங்க பாருங்க, அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவங்க பயங்கரமா அவங்க ஃபேமிலியில நடந்த விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. விசேகர் சார் படங்கள் பண்ணது எனக்கு அதுவும் எனக்கு என்னை பொறுத்தவரையும் அவர் எதுக்கு என்ன அப்ரோச் பண்ணாரு, எப்படி அப்ரோச் பண்ணாரு, எப்படி அவருக்கு தோணுச்சுன்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அதுவும் எனக்கு பெரிய பிளெஸிங். அதெல்லாம் வந்து இப்போ நம்மளோட டே டு டே லைஃப் ரொட்டீன்ஸ்ல நடந்துகிட்டு இருக்க லேடிஸ்க்கு ஆன ஃபேமிலியில நடந்துகிட்டு இருக்க விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இமேஜினரி வேர்ல்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ரியலாவே லைஃப்ல ஒரு சிஸ்டர் எப்படி, ஒரு பிரதர் எப்படி, அப்பா எப்படி, அம்மா வந்து பிரதருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சிஸ்டருக்கு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ரொம்ப கனெக்டபிளா இருக்கும். காலம் மாறி போச்சு சம்திங் ரொம்ப ரொம்ப. இப்போ பூவனுக்காக ரீமேக் பண்ணா அந்த நிர்மலா மேரி யாரு பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்? ஓ, ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்ல ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கலாம். நான் உங்களுக்கு சின்ன வட்டத்துக்கு சமந்தா. நைஸ் ஆப்ஷன். இந்த தீஸ் ஆர் தட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேம் இருக்கு. ஸோ நீங்க ஆக்ட் பண்ண உங்களோட கோ ஆக்டர்ஸோட 2 ஆப்ஷன் தான் கொடுப்பேன் நான். அது யூ கேன் பிக் ஒன். யாரை பிக் பண்றீங்களோ திருப்பி அடுத்த ஆப்ஷன் கொடுப்பேன். லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்தா நீங்க ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இவங்க தானே கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். சொல்லுவோமா? ஓகே. ஸோ உங்களோட நடிச்ச ஆக்டர்ஸ் தான் கேட்கிறேன். ராஜ்கிரண் சார், கமல் சார். ராஜ்கிரண் சார், கமல் சார். என்ன எந்த பாட்டுல?
இட் இஸ் ஏன்னா கமல் சாரோட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மி minimal டேஸ். இல்லையா? So, ஆம். ஆஹ் ராஜ்கிரண் சார். ராஜ்கிரண் சார், ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார், ராஜ்கிரண் சார். ராஜ்கிரண் சார், பிரபு சார், பிரபு சார். பிரபு சார், விஜய் சார், விஜய். விஜய் சார், விஜயகாந்த் சார், விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார், ரஜினி சார், ரஜினி அங்கிள். ஓகே, ரஜினி சார் அண்ட் பாண்டியராஜன் சார், பாண்டியராஜ் சார். பாண்டியராஜன் சார், ஓகே, நைஸ்.